கிறிஸ்துவுல் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலும் உங்கள் யாவரையும் மீண்டுமாக கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் நாம் தேவாதி தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் குடும்பமாக இறைவனை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே அந்த தேவாதி தேவன் நம்மத்திலே கடந்து வந்து நம்முடைய ஆராதனைகளை அவர் அங்கீகரித்து நம் அனைவரையும் அவருடைய அளவில்லாத கிருபையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். விசேஷமாக தேவரீர் இந்த 2020 ஆண்டிலே இந்த 5வது மாதத்தின் முதலாவது பரிசுத்த நாளிலே இதோ உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் இந்த ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டருளும். முழு மனதோடு கூட உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பரிபூர்ண நன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த வேளையிலே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் ஆட்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக கீதங்கள் 26 பாடுவோம். அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே. கீதங்கள் 26 பாடுவோம். அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடிருக்கிறீர். பிரதான தூதர் முன்னே தம்மோகம் பாதம் மூடியே சாஷ்டாங்கமாக பணிவார் நீர் தூய தூய எண்ணுவார். அப்படியானால் தூசியும் சாம்பலுமான நாங்களும் எவ்வாறு உம்மை அண்டுவோம், எவ்விதமாய் ஆராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்தில் நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம் மாபயத்தோடு சேர்வோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும்
அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகின்றார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவர்கள் இயேசுவை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த வேளையிலே நம்முடைய தவறுகள், நாம் செய்த எல்லா பாவங்களையும் தேவனுக்கு முன்பதாக நாம் அறிக்கை செய்வோம். தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சுவோம். ஆயக்காரன் ஜெபித்தான், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி. அதே போல இந்த வேளையில் நாமும் ஜெபிப்போம். தேவனே பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்மையே தேவ சமூகத்தில் நாம் தாழ்த்துவோம். நம்முடைய எல்லா தவறுகளையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் நின்ற வண்ணமாக 95வது சங்கீதத்தை நாம் பாடுவோம். 95வது சங்கீதத்தை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
பண்ண கடவுள் பாருங்கள். வந்து சங்கிகளால் ஒரு அரைப்பேத்து பாட கடவுள். கர்த்தரே மகா தேவனோ எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ பூமியாளர்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களோ அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவர் எதை உண்டாக்கினார். விட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து படியிட கடவுள் மாறுங்கள். நாம் ஒரு மெச்சும் ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. என்னுடைய சித்தத்தை கேட்டீர்களாகில் மனதரத்தில் கோபம் கொட்டின போதும் நடந்தது போல உங்களை இதயத்தை கடின படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நானது சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிவு பிரயோஜனம் என்றோ என்னுடைய விளைவுகள் இருந்தவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய வெளிப்பாடுகள் உபதேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 23வது சங்கீதம். சங்கீதம் 23வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கட்டி, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 14 வரை. பிலிப்பியர் 3வது அதிகாரம்
5ஆம் வசனம் முதல் 14வது வசனம் முடிய. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனமடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாய்க்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவென்றும் காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது மூச்சும் தேறினவனானன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டென்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் ஆடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் நடத்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து மரித்துரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே இந்த வேளையிலே நாம் குடும்பமாக தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கப் போகின்றோம். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை அந்த பரலோகத்தின் தேவனுக்கு நாகராக உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோருமாக இந்த வேளையில் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். இந்த பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்தாரே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர் பாராட்டி வருகின்றார். அந்த மேலான தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லோருமாக தேவனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ குடும்பமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. இந்த 2020 ஆண்டிலும் 4 மாதங்களை கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்தாரே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். தகப்பனே, இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இந்த நாள் வரையிலும் நீர் எங்களை கிருபையாக பாதுகாத்து வருகின்றீரே, எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வருகின்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. நாம் நெருக்கப்பட்ட வேலைகளிலே, நாம் கண்ணீர் வடித்த வேலைகளிலே, நாம் திகைத்து நின்ற வேலைகளிலே கர்த்தர் கிருபையாக நம்மை தாங்கினாரே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் நமக்கு உண்டு. அதனை உணர்ந்தவர்களாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையுள்ள செட்டைகளுக்குள்ளாக
நம்மை மூடி மறைத்து கொண்டு வருகின்றார். அந்த மேலான அன்பை உணர்ந்தவர்களாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து வருகின்ற உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தீரே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றுங்கப்பா. நீர் உண்மையுள்ள தேவன் சுவாமி, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களித்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம் மத்தியிலே அசைவாடுகின்ற, உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற, உங்களுடைய இல்லங்களிலே உங்களோடு கூட உறவாடுகின்ற அந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தகப்பனே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற திருச்சபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். திருச்சபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இதோ எங்களுடைய இல்லத்தையே நாங்கள் ஆலயமாக மாற்றி உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தகப்பனே, இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல இந்த ஆராதனை வேலைக்காக, குடும்பமாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ளவராக, அவர் வல்லமை நிறைந்தவராக, அவர் மகிமையுடைய தேவனாக, மாட்சிமை நிறைந்தவராக, மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவராக உங்கள் இல்லத்திலே உங்கள் மத்தியிலே அவர் உருவாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அன்றைக்கு சீஷர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையிலே தேவ ஆவியானவர் அவர் கடந்து வந்தார். அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது என்று சில விதத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலே அதே அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நாம் எல்லோருமாக கரங்களை தட்டி இந்த பாடலை எங்களோடு இணைந்து நீங்கள் பாடுவலாம். நாம் அனைவரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா. ஆமாண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஒரு ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேளையிலும் குடும்பமாக
தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய துதி பலிகள், எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே மீதியான நேரம் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு கூடவே இருந்து வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்த தயவுக்காக தெய்வாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றேன். சிறப்பாக இந்த பரிசுத்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சிறப்பாக இந்த ஆராதனை வேலையை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஒளிபரப்புவதற்காக அநேக தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் அதே வேளையில் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் நீங்கள் தாங்கி வருகின்றீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை மீண்டுமாக ஒரு 3வது கட்ட லாக்டவுனுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாட்களை நாம் தேவனோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக நாம் பயன்படுத்தி கொள்வோம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை தவறாமல் வாசிப்பதிலே நீங்கள் முனைப்போடு கூட முன்வருமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் 1வது லாக்டவுனில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதங்களை நாம் தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு ஒரு ஒழுங்கு ஒன்று செய்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து கடந்த 2வது கட்ட லாக்டவுனிலே சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அனைத்தையும் வாசிப்பதற்கு ஒரு ஏற்பாடுகளை நாம் செய்திருந்தோம். நீங்கள் அநேகர் அதனை பின்பற்றி நீங்கள் வாசித்து வருவீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகின்றேன். ஒருவேளை இந்த அடுத்த 3வது கட்டத்தில் இருக்கின்ற லாக்டவுனுக்குள்ளாக நாம் அந்த நாட்களிலும் சுவிசேஷங்களை 4 சுவிசேஷங்களையும் வாசித்து முடிப்பதற்கு நாம் தீர்மானம் செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களிலே அதற்குரிய வேத பகுதிகளையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலோடு இருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் வேதத்தை வாசிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதே வேளையிலே ஜெபத்திலே தரித்திருக்கவும் நீங்கள் முன் வருமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கின்றார், நல்ல நேரங்களை கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய நேரங்களை எல்லாம் ஜெபத்திலே செலவிடுவதற்கு நாம் முன் வருவோம். நம்முடைய தேசத்திற்காக நீங்கள் உற்சாகமாக ஊக்கமாக தொடர்ந்து பாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றிக்கொண்டு வருகின்றார். இந்த கொடிய கொரோனா நோயினுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் அறிகிறோம், கேள்விப்படுகின்றோம். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே ஒரு மேலான மாற்றத்தை முன்னேற்றத்தை அவர் தந்தருள்வாராக. அதே வேளையிலே திருச்சபைக்காகவும் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக, குறிப்பாக இந்த ஊரடங்கினாலே ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் இருக்கலாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை திருச்சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அது என்ன வாய்ப்பு என்று சொன்னால், ஒருவேளை அநேகருடைய இல்லங்களிலே சங்க இனவழி புஸ்தகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஒருவேளை அந்த புஸ்தகம் இருந்ததுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 குடும்பங்களை பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை அவர்களை குறித்து நீங்கள் அறிந்த காரியங்கள், அவருடைய தேவைகள், இவைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்குமாறு நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களை உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் நினைத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகின்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். பனித்துளியானது புல்லின் மேல் இறங்குவது போல உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக இறங்கி வரட்டும் சாமி. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புதிய எழுச்சியை கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கான தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஐக்கியம் என்று சொல்லி, ஃபெல்லோஷிப் வித் ரிசரெக்டட் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஐக்கியம் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தொடருவது என்பது ஒரு பயணத்திற்கு ஒப்பிட்டு நாம் சொல்லலாம். பொதுவாக பயணம் என்பது எல்லோருமாக அநேகர் விரும்புகின்ற ஒன்று. ஒரு சிலர் தனித்து பயணம் செய்ய விரும்புவார்கள், ஒரு சிலர் குடும்பத்தோடு பயணம் செய்ய விரும்புவார்கள், ஒரு சிலர் நண்பர்களோடு கூட பயணம் செய்வதற்கு விரும்புவார்கள். அதே வேளையிலே ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கும் ஏற்றாற்போல் அவரவர்கள் மேற்கொள்ளுகின்ற பயணங்களும் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பயணம் செய்கின்ற இடங்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில வேளைகளிலே நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் அந்த பயணத்தை மேற்கொண்டாக வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு வருகிறது. ஒருவேளை தேசமே முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலும், போக்குவரத்து எல்லா விதத்திலும் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட கட்டாய பயணத்திற்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை வட மாநிலங்களிலே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒருவேளை தங்களுடைய மாநிலங்களை விட்டு பக்கத்து மாநிலங்களுக்கு கடந்து வந்து அங்கு குடும்பமாக தங்கியிருந்து பணி செய்து வந்த நிலைமையிலே இப்பொழுது அனைத்துமே முடக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். ஒருவேளை இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களிலே அநேக செய்திகளை நாம் தொலைக்காட்சியின் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக அறிந்து கொண்டோம். அநேக தொழிலாளர்கள் தங்களுடைய மனைவிகளோடு, பிள்ளைகளோடு, கை குழந்தைகளோடு தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீண்ட தூர ஒரு நடை பயணத்திற்கு அங்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே அவர்கள் மேற்கொண்ட இந்த பயணம் கடினமான ஒரு பயணமாக அங்கு காணப்பட்டது. ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாகத்தான் கடந்து வந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அந்த வனாந்தரத்திலே கடுமையான ஒரு பயணம் மேற்கொண்டு அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு பயணம் போன்றதுதான். இந்த பயணத்திலே நமக்கு துணையாக இருப்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் மாத்திரமே. ஆகவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தையும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் நாம் ஒன்றிட்டு பார்க்கலாம். நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து கடுமையான உபத்திரவங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக, அவற்றினூடாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்து அந்த பரம கானானுக்கு நேராக நம்மை அழைத்து செல்கின்றார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கின்ற ஐக்கியத்தையும் அவரோடு கூட இணைந்து நாம் மேற்கொள்ளுகின்ற அந்த விசுவாச பயணத்தையும் சுட்டி காட்டுவதாக அங்கு காணப்படுகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் தன்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்திலே இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டார். அந்த பயணத்தை அவர் எவ்வாறு மேற்கொண்டார், அதே வேளையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும்
நாம் பயணம் செய்கின்ற இந்த வேளையிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் சுருக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், இல்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட இணைந்து பயணம் செய்கின்ற அந்த அனுபவத்திலே 2 முக்கியமான காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக இன்வர்ட் ஜேர்னி, உள்நோக்கிய ஒரு பயணம், இல்லை என்று சொன்னால் இன்வர்ட் லுக்கிங், உள்நோக்கிய ஒரு பார்வை, அது நமக்கு அவசியமானது. இன்னொன்று முன்னோக்கிய பயணம், ஃபார்வர்ட் ஜேர்னி, இல்லை என்று சொன்னால் ஃபார்வர்ட் லுக்கிங் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உள்நோக்கிய ஒரு பயணம் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வாறாக பவுல் கூறுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகின்ற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். உள்நோக்கிய ஒரு பார்வை, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பார்வை, அது உள்நோக்கிய பார்வை. கிறிஸ்துவோடு கூட இணைந்து நாம் பயணம் செய்கிற பொழுது நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டுமா? உள்நோக்கிய ஒரு பயணமாக இருக்க வேண்டுமா? இந்த பவுல் இந்த வாக்கியத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றேன், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கின்றார், இந்த கிறிஸ்துவோடு கூட இணைந்து நான் பயணிக்கின்றேன் என்பதை அவர் வெளிக்காட்டுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். இந்த உள்நோக்கிய பயணத்திலே, உள்நோக்கிய பார்வையிலே பவுலுக்கு இருந்த ஒரு இலக்கு என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுவே என்னுடைய விசுவாச பயணத்திலே முதன்மையானது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். கிறிஸ்துவை நான் அடைய வேண்டும் என்பதே இந்த உள்நோக்கிய பயணத்திலே, உள்நோக்கிய பார்வையிலே ஒரு அடிப்படையான ஒரு காரணம் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். The essential of inward journey in Christian life is to reach Christ or to attain Christ. கிறிஸ்துவை அடைவது, கிறிஸ்துவை சேர்வதே இந்த உள்நோக்கிய பயணத்திலே அடிப்படையான ஒரு சாரம்சமாக அது காணப்படுகிறது. அன்பானவர்களே, எப்பொழுது இந்த கிறிஸ்துவை நாம் அடைய முடியும் என்று சொன்னால், அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்மை நாம் வெறுக்கின்ற பொழுது, நம்முடைய சுயத்தை நாம் வெறுக்கிற பொழுதுதான் இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியும், இந்த கிறிஸ்துவை நாம் அடைய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். டினையிங் அவர் செல்ஸ். ஆகவே தான் இங்கு பவுல் சொல்லுகின்றார் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். 11வது வசனத்திலும் கூறுகின்றார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி, என்னுடைய தகுதி, என்னுடைய அறிவு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இங்கு கர்த்தர் சொல்லுகின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எத்தனையோ தகுதிகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ அறிவு இருக்கலாம். ஆனால் எத்தனையோ தகுதிகள் இருந்தும் எவ்வளவோ அறிவு இருந்தும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லா தகுதிகளும் இருக்கிறது, எல்லா தொழில்நுட்பமும் இருக்கிறது, எல்லா அறிவும் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு ஒரு நோய் இந்த தேசத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிருமி இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தகுதி எங்கே போனது? நம்முடைய அறிவு எங்கே போனது? நம்முடைய தொழில்நுட்பம் எங்கே போனது? எல்லாமே வீண். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்தவ உலகத்திலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே நமக்கு முதன்மையானதாக காணப்பட வேண்டும். நம்முடைய தகுதியை வைத்தோ, நம்முடைய அறிவை வைத்தோ நம்மால் எதையும் சாதிக்க இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே நமக்கு எல்லாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அழகாக பாடுகின்றோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் எனக்கு துணை இயேசுவே. ஆண்டவரே, தொல்லைகளின் மிகுந்த இந்த உலகத்திலே
எனக்கு துணை நீர்தானப்பா என்று சொல்லி அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அனுபவத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வர வேண்டுமா? இங்கு பவுல் தன்னுடைய தகுதி, தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எதற்காக? கிறிஸ்துவை அடைவதற்காக, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பவுல் எவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினாராம்? அவருடைய தகுதியை நஷ்டம் என்று எண்ணினார். அவருடைய தகுதி என்ன? நாம் 5வது 6வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களிலே, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவை அனைத்துமே நஷ்டம் என்று சொல்லி பவுல் எண்ணினாராம். என்பானவர்களே, இவை அனைத்துமே எனக்கு லாஸ், எல்லாவற்றையும் நான் இழக்க கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் அங்கு முன் வந்தார். ஆகவேதான் அவர் கிறிஸ்துவை அறிகின்ற அந்த அறிவை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி இங்கு பவுல் சொல்லுகிற வேளையிலே அதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஸ்குபாலா என்று சொல்லி. ஸ்குபாலா என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அதற்கு அர்த்தம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எக்ஸ்கிரிமெண்ட். எக்ஸ்கிரிமெண்ட் என்று சொன்னால் மெடிக்கல் வேஸ்ட். மெடிக்கல் வேஸ்ட் என்று சொன்னால் மனித உடல் கழிவுகள் என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உடல் கழிவுகள் தான் இந்த காரியங்கள் எல்லாம் என்று சொல்லி இதை யாரும் விரும்புவது கிடையாது. ஆகவேதான் பவுல் தன்னுடைய தகுதி, தன்னுடைய திறமை எல்லாவற்றையும் சாதாரண ஒரு கழிவாக, ஒரு குப்பையாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பவுல் எதையெல்லாம் நஷ்டம் என்று சொல்லி எண்ணினாரோ இன்றைக்கு அவைகளைத்தான் நாம் நமக்கு லாபமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி நம்மை குறித்தே நாம் வீணான பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவை அறிகின்ற அந்த அறிவுக்குள்ளாக நாம் கடந்து வர முடியவில்லை. அன்பானவர்களே, பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினான், குப்பையுமாக கருதினான். அதனாலே கிறிஸ்துவை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார். ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கின்ற காலகட்டங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் முன் வர வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவை குறித்ததான இந்த அறிவு எப்பொழுது நமக்கு வருகிறது என்று சொன்னால், முதலாவதாக அவைகளை நாம் வெறுக்கின்ற பொழுது, டினையிங் அவர் செல்ஸ், நாம் நம்மையும் நமக்குரியவைகளையும் வெறுக்கின்ற பொழுது இந்த உலக காரியங்களின் மீது நமக்கு இருக்கின்ற அந்த பிடிப்புகள் தளர்த்தப்படுகிற பொழுது கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு நமக்குள்ளாக பெருகுகின்றது. உலக காரியங்களை குறித்ததான பிடிப்புகள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தளர்த்துகின்ற பொழுது கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே அது பெருகுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Unless and until we deny ourselves, we cannot know Christ personally. நாம் நம்மை முழுமையாக வெறுக்காத பட்சத்திலே தனிப்பட்ட விதத்திலே கிறிஸ்துவை நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆகவேதான் வெறுப்பது அறிந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்துகிறது. டினாயிங் லீட்ஸ் டு நோயிங். நோயிங் என்று சொன்னால் அறிந்து கொள்வது. இதற்கு எபிரேய வார்த்தை யாதா என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. எபிரேய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே யாதா என்று சொல்லி, இது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அதாவது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசித்தோம் என்று சொன்னால், ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அதன் மூலமாக காயின் பிறந்தான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். பழைய ஏற்பாட்டிலே அறிந்து கொள்வது என்று சொன்னால் அது ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நோயிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் கினோஸ்கெயின் என்று சொல்லி, கினோஸ்கெயின். அது இன்டலெக்சுவல் ரிலேஷன்ஷிப், அறிவுபூர்வமான ஒரு உறவு என்று சொல்லி அங்கு கூறப்படுகிறது. இட்ஸ் எ பர்சனல் என்கவுண்டர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்வது என்பது அந்த மனிதனோடு நமக்கு இருக்கின்ற அந்த தனிப்பட்ட ஐக்கியத்தை, தனிப்பட்ட
உறவை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே பரிசுத்த பவுலும் உணர்ந்து கொண்டாராம். நாம் வாசித்தோம் என்று சொன்னால் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்லி இங்கு கூறப்படுகிறது. பவுல் அறிந்து கொண்டார், தன்னை வெறுத்ததினாலே கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். எப்படி அறிந்து கொண்டார்? கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொண்டார். கிறிஸ்துனுடைய பாடுகளோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கும் அவர் அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பவர் ஆஃப் ரிசரக்ஷன், கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பவுல் அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன? இக்காலத்திலும் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, வருங்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் அவர் நிகழ்காலத்திலும் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றார். வருங்காலத்திலும் அவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அங்கு பக்தனாகிய யோபு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், அவரை நான் கடைசி நாளிலே காண்பேன் என்று சொல்லி வருங்காலத்தை குறித்ததாக அந்த அறிவையும் உயிர்த்தெழுதலின் மூலமாக பவுல் பெற்றுக்கொண்டதாக அவர் கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய மரணத்திற்கு பிறகு நித்திய ஜீவனை அடைவதற்காக நான் மீண்டுமாக உயிரோடு கூட எழுப்பப்படுவேன் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையையும் பவுல் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இங்கு கூறுகின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறிவு எல்லாம் பவுலுக்கு எப்படி வந்தது? தன்னை வெறுத்ததினால். தன்னை வெறுத்ததினாலே கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை இங்கு பவுல் முழுமையாக அறிந்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவரை அறிகின்ற அறிவினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே நீங்களும் நானும் விசுவாச கூட்டமாக நாம் மாற்றப்படுகின்றோம். நாம் வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனத்திலே இவ்வாறாக பார்க்கின்றோம். ஏசாயா 53:11, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லி. அன்பானவர்களே, கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நம்மை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உள்நோக்கிய பயணத்திலே இல்லை என்று சொன்னால், உள்நோக்கிய பார்வையிலே 3 காரியங்கள். முதலாவது டினையிங், நம்மை வெறுப்பது. இரண்டாவதாக அறிந்து கொள்வது, நோயிங். மூன்றாவதாக பிலீவிங். இந்த 3 பாதைகளை நாம் கடந்து வருகின்றோம். முதலாவது நம்முடைய பார்வையிலே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்நோக்கிய பார்வையிலே நம்மை முழுமையாக வெறுத்து கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை முழுமையாக விசுவாசித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் நம்புகிற பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு மேலான நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்வர்ட் ஜர்னி, உள்நோக்கிய பயணத்திலே 3 காரியங்கள்: டினையிங், நோயிங், பிலீவிங் என்று சொல்லி. ஒரு தேசத்தை ஒரு மன்னர் ஒருவர் ஆளுகை செய்து வந்தாராம். அவர் ஒரு நாளிலே தன்னுடைய தேசத்து மக்களுக்கு இவ்வாறாக ஒரு கட்டளை ஒன்று, ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்தார். என்ன உத்தரவு என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு நாளிலே நம்முடைய தேசத்தின் அரண்மனை திறந்திருக்கும். அந்த நாளிலே நீங்கள் யார் வேண்டுமானாலும் அரண்மனைக்கு நீங்கள் கடந்து வரலாம். கடந்து வந்து உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ, உங்களுக்கு பொன் வேண்டும் என்று சொன்னால் பொன்னை எடுத்துக்கொள்ளலாம், வெள்ளி வேண்டும் என்று சொன்னால் வெள்ளியை எடுத்துக்கொள்ளலாம், வைரம் வேண்டும் என்று சொன்னால் வைரங்களை எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு வேண்டிய மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தேசத்து மன்னர் ஒரு கட்டளை ஒன்றை கொடுத்தாராம். அன்பானவர்களே, அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, அரண்மனை திறக்கப்பட்டது. தேசத்து குடிமக்கள் எல்லோரும் அரண்மனையை நோக்கி ஓடோடி வருகின்றார்கள். எதற்காக? தங்களுக்கு வேண்டியவைகளை அந்த அரண்மனையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மன்னர் மாறு வேடத்திலே அந்த அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். மக்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஓடி வந்த ஜனக்கூட்டம், ஒரு கூட்ட ஜனங்கள்
அங்கு இருக்கின்ற தங்க பொருட்களை எல்லாம் இது எங்களுக்கு தேவை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு கூட்ட மக்கள் அங்கு இருக்கின்ற வெள்ளியை எல்லாம் இதுவும் எங்களுக்கு தேவை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு புறத்திலே வைரங்கள் குவித்து வைக்கப்பட்டு இருக்கிறது, அவைகளையும் ஒரு கூட்ட மக்கள் அங்கு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் எந்த இடத்திற்கும் போகாமல் அந்த அரண்மனைக்குள்ளாக அங்கும் இங்கும் சுற்றி கொண்டே வருகிறான், ஓடோடி வருகின்றான். அவனுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. உடனடியாக மாறு வேடத்தில் இருந்த இந்த மன்னர் என்ன செய்தாராம், அந்த அரண்மனைக்குள்ளாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை நிறுத்தி, எப்பா, எல்லாரும் அவங்கவுங்க வேண்டியவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் நீ மாத்திரம் இந்த அரண்மனைக்குள்ள அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறியே, உனக்கு என்னதான் வேணும் அப்படி சொல்லி கேட்டாராம். உடனடியாக அந்த மனிதர் சொன்னாராம், ஒருவேளை இந்த மனிதர்கள் விரும்பினது போல எனக்கு பொன் தேவையில்லை, வைரங்கள் தேவையில்லை, வெள்ளி தேவையில்லை, இவையெல்லாம் உலகத்திற்கு அடுத்தவைகள். ஆனால் எனக்கோ எது தேவை என்று சொன்னால், இந்த தேசத்து மன்னனை நான் தேடுகிறேன், அவரை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு போக விரும்புகின்றேன். அவர் என்னோடு கூட இருந்தால் நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கலாம், அவருடைய மேன்மையும் கனமும் எனக்கும் கிடைக்கும் அல்லவா என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னானாம். அப்பொழுது அந்த மன்னர் சொன்னார், நீ தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மன்னனே நான் தான் அப்பா என்று சொன்னவுடனே இந்த மனிதன் மறுப்பு ஏதும் பேசாமல் அந்த மன்னனை தூக்கி கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி வந்தானாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதே போலத்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்து தான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை நாம் முழுமையாக பற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் அவரை பற்றிக்கொள்ள முடியும்? நமக்குரிய உலக பிடிப்புகளை நாம் தளர்த்துகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவை நாம் உறுதியாக பிடித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திலே முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது உள்நோக்கிய ஒரு பார்வை. நமக்கு அவசியமானது உள்நோக்கிய ஒரு பார்வை, இன்வர்ட் லுக்கிங் நமக்கு அவசியம். லாபமாயிருக்கிறவைகளை நஷ்டமாக கருதி இந்த பயணத்தை நாம் கிறிஸ்துவோடு கூட தொடர வேண்டும். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம், இந்த கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால், முன்னோக்கிய பார்வை நமக்கு அவசியம். ஃபார்வர்ட் லுக்கிங், இல்லை என்று சொன்னால் முன்னோக்கிய ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஃபார்வர்ட் ஜேர்னி என்று சொல்லி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகின்றேன். லக்கை நோக்கி தொடருகிறேன். எது நமக்கு லக்கு? அந்த பரலோகம், அந்த பரம வாழ்வு, அதுதான் நமக்கு லக்கு என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அன்றைக்கு அந்த லக்கு தான் கொடுக்கப்பட்டது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அந்த கானானுக்கு நேராக செல்ல வேண்டும். நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே அந்த பரம கானானை எதிர்பார்த்து நாம் இருக்கின்றோம். அந்த பரம கானானை நோக்கிய அந்த முன்னோக்கிய பயணத்திலே அந்த பரம கானானை நம்முடைய லக்காக வைத்து நாம் முன்னோக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதுதான் நம்முடைய லக்கு. அதைத்தான் நாம் அடைவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதற்காகவே நாம் பிடிக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகின்றார், அதற்காகவே நான் பிடிக்கப்பட்டேன் என்று சொல்லி 12வது வசனத்தில் அவர் கூறுகின்றார், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகின்றேன். கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? இந்த உலக வாழ்க்கை நின்று நான் விடுபட்டு அந்த பரம வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பிடிக்கப்பட்டேன். அதை நான் தொடருகிறேன் என்று சொல்லி இங்கு பவுல் கூறுகின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் இந்த பவுலை அந்த தமஸ்கு சாலையிலே பிடித்தார். எதற்காக பிடித்தார்? அவரை அறிந்து கொள்வதற்கும், இந்த கிறிஸ்துவை புற ஜாதிகளுக்கு அறிவிப்பதற்கும், கிறிஸ்துவை அடைவதற்கும் பவுல் பிடிக்கப்பட்டார். நாமும் அதற்காகவே பிடிக்கப்பட்டோம். இந்த முன்னோக்கிய பயணத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும், முன்னானவைகளை நாம் நாட வேண்டும். ஃபர்கெட்டிங் பாஸ்ட், கடந்த காலங்களை நாம் மறந்துவிட வேண்டும் என்று சொல்லி இங்கு கூறுகின்றார். ஆகவே தான் சொல்லுகின்றார், பின்னானவைகளை நான் மறந்து விடுகின்றேன். ஒருவேளை பவுலுக்கு எது பின்னானவைகள்? அவருடைய கடந்த கால பாவ வாழ்க்கை, திருச்சபையை துன்பப்படுத்தினது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது, அதுதான் பவுலுக்கு பின்னானவைகள். ஆகவே தான் இங்கு பவுல் சொல்லுகின்றார்,
அந்த பின்னானவைகள், என்னுடைய பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடுகின்றேன் என்று சொல்லி அங்கு கூறுகின்றதை நான் பார்க்கின்றோம். தேவனும் நமக்கு கூறுகின்ற ஒரு வார்த்தை அதுதான் இல்லையா? இதோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பின்னானவைகள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் கூறி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், காரணம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை கடந்த கால பாவ வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். உங்களுடைய ஒரே இலக்கு அந்த பரலோக வாழ்வை அடைவது. அதனை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி தொடருங்கள் என்று சொல்லி இங்கு கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை கடந்த கால பாவங்களை குறித்து நாம் நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கியே போய்விடும். ஆகவே அந்த பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்து முன்னானவைகளை நாடி நமக்கு முன்பதாக இருக்கின்ற இயேசுவையும் அவருடைய சிலுவையையும் நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் பயணத்தை மேற்கொள்வோம். forgetting past and reaching out Christ. இதுதான் நம்முடைய முன்னோக்கிய பயணத்திலே நமக்கு அவசியமானது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அஸ்ஸாம் மாநிலத்திலே பழங்குடியின மக்கள், அநேக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றார்கள். ஒருவேளை இன்றைக்கும் வசித்து வருகின்றார்கள். அந்த வடகிழக்கு மாநிலங்களிலே அந்த மக்கள் கூட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம், காரோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டமும் உண்டு. ஒருவேளை அவர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக கொடூரமான குணம் படைத்த மக்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒருவேளை அந்நியர்கள் தங்களுடைய பகுதிக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய தலைகளை துண்டித்து அவர்களை கொலை செய்து விடுகின்ற அளவுக்கு அங்கு கொடூரமான ஒரு மக்களாக வாழ்ந்து வந்தார்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் என்கின்ற அந்த நிறுவனத்தை சார்ந்த மிஷனரிகள் அநேகர் அந்த அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து வந்தார்கள். எடுத்து வந்தவர்களிலே அநேகர் தோற்று போனார்கள். அநேகர் மீண்டுமாக தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மிஷனரி மாத்திரம் துணிந்து நின்று அந்த மக்கள் கூட்டத்திலே ஒரு குடும்பத்தாரை கிறிஸ்துவுக்கு நேராக அவர் வழி நடத்தினார். அந்த குடும்ப தலைவன், அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள். அவருடைய பெயர் நாக்சங் என்று சொல்லி இங்கு கூறப்படுகிறது. இந்த முழு குடும்பமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றினதினாலே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததினாலே அந்த கிராமத்தில் இருந்த அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களாம். இதை அறிந்தவுடனே அந்த கிராம தலைவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவன் என்ன செய்தானா, முதலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த நாக்சங் என்கின்ற மனிதனையும் அவனுடைய குடும்பத்தையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அந்த கிராமத்தின் நடுப்பகுதியிலே அந்த முழு கிராம கூட்டத்தையும் அவர்கள் கூடி வர செய்து அவர்களுக்கு முன்பதாக இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு தீர்மானிக்கின்றான். குறிப்பிட்ட அந்த நாளிலே அந்த முழு கிராமமும் அந்த இடத்துல திரண்டு வருகிறது. இந்த நாக்சங்கும் அவனுடைய குடும்பமும் அங்கு குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த கிராம தலைவன் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், நீ கிறிஸ்துவை மறுதலித்து விடு, கிறிஸ்துவை விட்டுவிட்டு நீ மீண்டுமாக எங்களோடு கூட வந்துவிடு, உங்களை நாங்கள் உயிரோடு கூட விட்டு விடுகிறோம் என்று சொல்லி. ஆனால் அந்த மனிதன் பாட ஆரம்பித்தான். எப்படி என்று சொன்னால், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று சொல்லி, ஐ ஹேவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் என்று சொல்லி அவன் பாட ஆரம்பித்தானாம். அந்த கிராம தலைவனுக்கு கோபம் வந்தது. உடனடியாக அங்கு இருந்த இந்த மனிதனுடைய 2 பிள்ளைகளையும் அம்புகளை எய்து கொலை செய்வதற்கு அவன் உத்தரவிட்டான். அம்புகள் வேகமாக பாய்ந்தது. அந்த 2 சிறுவர்களையும் அங்கு தாக்கி அந்த 2 சிறுவர்களும் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். மீண்டுமாக கிராம தலைவன் அந்த மனிதனை பார்த்து கேட்டான், நாக்சங்கை பார்த்து, இப்பொழுதாவது உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடு, கிறிஸ்துவை மறுதலித்து விடு, நீ பின்வாங்கி வா, உன்னை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய 2 பிள்ளைகள் இறந்தது போல உன்னுடைய மனைவியும் மரித்து போவாள் என்று சொல்லி அங்கு சொன்னாராம். உடனடியாக அந்த நாக்சங் என்கின்ற மனிதன் மீண்டுமாக இவ்வாறாக பாட ஆரம்பித்தான். என்ன பாடினான் என்று சொன்னால், எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டாலும்
நான் இயேசுவை பின்தொடருவேன் என்று சொல்லி அவன் பாடினானாம். உடனடியாக இந்த கிராம தலைவனுக்கு மீண்டுமாக பயங்கரமான கோபம் வந்தது. அடுத்த அம்பு பாய்ந்தது, அவனுடைய மனைவியை தாக்கினது. அந்த நாக்சங்கனுடைய மனைவியும் அங்கு மரித்து போனாள். இந்த கிராம தலைவன் மீண்டுமாக அந்த நாக்சங்கை பார்த்து கேட்டான், உனக்கு இப்பொழுதாவது ஒரு வாய்ப்பு தருகிறேன். உன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், உன்னுடைய மனைவியும் மரித்து போனால், உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இப்பொழுதாவது நீ கிறிஸ்துவை மறுதலித்து விடு, எங்களோடு கூட வந்துவிடு, உனக்கு நாங்கள் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்னார்களாம். உடனடியாக அந்த நாக்சாங் என்கின்ற மனிதன் மீண்டுமாக அவன் பாட ஆரம்பித்தான். என்ன பாடல்? அதே பாடலுடைய அடுத்த கவி, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று சொல்லி அந்த மனிதன் பாட ஆரம்பித்தானாம். அடுத்த அம்பும் பாய்ந்தது, அந்த நாக்சங்கும் கொலை செய்யப்பட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால், அந்த நாக்சங்கும் அவனுடைய குடும்பமும் கிறிஸ்துவுக்காக துணிந்து நின்றதினாலே கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. என்ன மாற்றம் என்று சொன்னால், அந்த கிராம தலைவன் இவ்வாறாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த குடும்பம் எங்கோ வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே ஏதோ ஒரு கண்டத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக உயிரை விடுவதற்கு இந்த அளவிற்கு விசுவாசம் உள்ளவர்களாக, துணிச்சல் மிகுந்தவர்களாக காணப்படுவார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த மனிதனுக்குள்ளாக ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த மனிதன் பின்பற்றுகின்ற அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. இதோ நானும் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த கிராம தலைவனும் இவ்வாறாக பாட ஆரம்பித்தானாம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக வேளைகளிலே இந்த பாடலை நாம் பாடுகின்றோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று சொல்லி. இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய பின்னணியம், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு துணிந்ததினால், ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு உள்ள தன்னுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொண்டதினாலே இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகம் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு அது உதவி செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த மனிதன் தன்னுடைய பின்னான உலக வாழ்க்கையை மீண்டுமாக நினைத்து அவன் பின்வாங்கி போயிருப்பானே என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு அந்த தேசம், அந்த மாநிலம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த பழங்குடியின மக்கள், காரோ என்கின்ற பழங்குடியின மக்கள் அஸ்ஸாம் மாநிலத்திலும் மேகாலயா மாநிலத்திலும் அநேகர் காணப்படுகின்றார்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலே நாமும் கிறிஸ்துவை நோக்கிய நம்முடைய பயணத்திலே பின்னானவைகளை மறந்து நமக்கு முன்பதாக இருக்கின்ற கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். நம்முடைய முன்னோக்கிய பயணத்திலே, முன்னோக்கிய பார்வையிலே நாம் பின்பற்ற வேண்டியது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்முடைய இலக்கை அடைவதற்காக நாம் பயணம் செய்ய வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஜீவியத்திலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்திலே, இந்த விசுவாச பயணத்திலே நாம் எப்படி பயணம் மேற்கொள்ளுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். 2 காரியங்கள். ஒன்று, உள்நோக்கிய பார்வை. கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு உள்நோக்கிய பார்வை நமக்கு அவசியம். உள்நோக்கிய பார்வை என்று சொன்னால் டினையிங் அவர் செல்ஸ், நம்மை நாம் வெறுக்கின்ற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகுதான் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்க முடியும். நம்முடைய வேளையிலே, நம்முடைய முன்னோக்கிய பார்வையிலே நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாக சிலுவையை மாத்திரம் நாம் முன்னிறுத்தி நாம் பயணத்தை மேற்கொள்வோம். அந்த பரம வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த விசுவாச பயணத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 558 பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். கீதங்கள் 558 பாடுவோம். அன்பே பிரதானம்
சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்பொரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் பண்பொரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகல வேணும் கைமணியாமே. பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகல வேணும் கைமணியாமே. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது, தினமழியாது தீமை செய்யாது. சினமடையாது தீங்கு முன்னாது, தினமழியாது தீமை செய்யாது. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகின்றேன். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இதோ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குடும்பமாக நாங்கள் இந்த பரிசுத்த நாளிலே ஆராதித்தோம் சுவாமி. இதோ ஆராதித்து நாங்கள் அனுதினமும் உம்மை நாங்கள் பின்பற்றி வரவும் ஆண்டவரே, அந்த பரலோக வாழ்க்கை பெற்றுக்கொள்வதே எங்களுடைய இலக்காக வைத்து நாங்கள் முன்னேறி செல்லவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை வெறுத்து, எங்களுக்குரியவைகளை வெறுத்து கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் மீது உள்ளான விசுவாசத்தில் நிலைத்திருக்க முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். எங்களுடைய பின்னானவைகளை மறந்து கடந்த கால பாவ சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் விட்டு விலகி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தோடு கூட அந்த பரம காணானை நோக்கி நாங்கள் பயணம் செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ இந்த நாளிலே யார் யார் நாங்கள் குடும்பமாக இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அந்த நாக்சங்கை போல தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்களோ, அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும் சுவாமி. இதோ இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வல்லமையுள்ள கரங்களினால் ஆசீர்வதிக்கின்ற உம்முடைய கரங்களினால் நீர் தொட்டு ஆசீர்வதித்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவர் தாமே விசுவாச வாழ்க்கையிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக கல்லடைக்குறிச்சி சேகரத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே, விசேஷமாக தேவரீர் இந்த காலகட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு மன நிறைவையும்
ஒரு மன சமாதானத்தையும் கர்த்தர் நிறைவாக நீர் தந்தரல வேண்டும் எனக்கு ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நிறைவாக நீர் அருளி செய்தல்ல வேண்டும் எனக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. விசேஷமாக தேவரீர் பலவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு கூட இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஒரு புதிய ஆரோக்கியத்தை, ஒரு புதிய பலனை நீர் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் தாங்குவீராக. விசேஷமாக தேவரீர் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோயினுடைய தாக்கத்தினின்று ஆண்டவர் விரைவாக நீர் எங்களுக்கு தரப்போகின்ற விடுதலைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு கூட அந்த விடுதலை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த விடுதலையை தந்து மீண்டுமாக எங்களுடைய தேசம் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேக விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவுகளை காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை நீர் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஒருவேளை திருச்சபையாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நீர் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது நிமித்தமாக அநேக பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாம் ஒரு விடுதலையை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும். எங்களுடைய தேசம் மாத்திரமல்ல, உலக நாடுகளும் மீண்டுமாக ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி ஆண்டவரே நாங்கள் உலகத்து குடிமக்களாக உமக்கு சாட்சிகளாக நிற்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை விசேஷமாக எங்களுடைய ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் மனமிறங்கும் சாமி. எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரை. மீண்டுமாக உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் இறைமக்களாக திருக்குடும்பங்களாக ஒன்று கூட ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை விரைவாக நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் எங்கள் அனுதினமும் கரம் பிடித்து வழிநடத்துவீராக. குறிப்பாக இந்த ஆராதனை வேலையை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஒளிபரப்புவதற்கு உதவி செய்த, ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு இறைமக்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை வேலையை ஒளிபரப்புகின்ற தொலைக்காட்சி நிறுவனத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. கண்டுகளிக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே வேளையிலே யூடியூப் மூலமாக இதனை பார்க்கின்ற பிள்ளைகளும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள உமக்கு தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீதியான நேரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்துவீராக. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீசி செய்து உங்களுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், சுகவாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதித்த இறைமக்கள் அனைவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all.